இன்னும் கூட யோசிச்சு பாருங்க, வாத்தியார்கிட்ட பாராட்டு பெற மாதிரி சந்தோஷம் உலகத்திலே கிடையாது. ஏன்னா அவங்க ரொம்ப ரேரா தான் பாராட்டுவாங்க. எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப கையெழுத்து சுமாரா இருக்கும், இப்போ அப்படித்தான் இருக்கு. அப்பெல்லாம் வாத்தியார்கள் அடிப்பாங்க, கையெழுத்து சரியில்லைன்னா இப்படி வச்சு அடிப்பாங்க, நகண்டு போயிடாம இருக்க காலில் மிதிச்சுட்டு அடிப்பாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது. வாத்தியார் முறைச்சு பார்த்தாலே சிஓக்கு போன் போட்டுறாங்க, அப்படியே என்னன்னு தெரியல 3 நாளா முறைச்சு பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி. நான் ஒரு வாத்தியார்ட்ட அப்படி அடி வாங்கியிருக்கேன். அது ரொம்ப நாளைக்கு முதல்ல. இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல்ல ஒரு கூட்டத்தில் பேசி முடிச்சோம், நிறைய பேர் ஆட்டோகிராஃப் வாங்க வந்தாங்க. அது ஒரு 85 வயசு பெரியவர் பேரனு கூட்டு வந்தாருங்க. வந்து அந்த ஆட்டோகிராஃப் வாங்க வர்றாரு பேரனுக்காக, தள்ளி அடிச்சுட்டு வர்றாரு. யாருன்னு பார்த்தா என்னை விரல் அடிச்சால அந்த வாத்தியார். நான் அரண்டு போய் அவர் காலை தொட்டு கும்பிட்டு, நீங்க ஏன் வந்தீங்க, சொல்லிவிட்டா நான் கீழே வந்திருக்க மாட்டேனா, இருக்கட்டும் இருக்கட்டும் கையெழுத்து போடு அப்படின்னாரு. போட்டோனா இன்னும் கையெழுத்து திருந்தடா அப்படின்னாரு. என்ன சந்தோஷமா இருந்துச்சுங்கிறீங்க. எனக்கு இதை காட்டிலும் பாராட்டு வேணுமா? ஒரு தாய் மகனை பாராட்டுற மாதிரி என்ன அருமையா இயக்குனர் சேகரம் அவர்கள் பாராட்டு. அவங்களுடைய படங்கள் சொன்னாங்க இல்லையா, பாமா விஜயம்லாம் இன்னைக்கு நீங்க பார்த்தாலும் எப்படி உட்கார்ந்து சிரிக்கிறோம். அவர் பாலையா அவர் உட்கார்ந்து இருக்கிறப்ப அங்கிருந்து வருவார் நாகேஷ், தலைவலிக்கு ஒரு மாத்திரை கொடுறா அப்படின்பார். பைக்குள்ள கையை விட்டு எடுப்பாரு, ஒரு லேடிஸ் செருப்பு வந்துடும். ஒரு நிமிஷம் பார்த்துட்டு, மருந்து பைக்குள் மங்கையின் செருப்பு மர்மம் என்ன அப்படிம்பார். அந்த காலத்தில் இப்படிதான் போடுவாங்க. அதாவது ஒரு வினாடிக்குள்ள சிரிக்க வைக்கிறது சாதாரணம் கிடையாது. நல்லா சொன்னார் மோகன் அவர்கள், இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களை சொன்னாங்க. இந்த ஊட்டி வரை உறவு படத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு பெரிய தவமே நாகேஷ் அவர்கள் தான். அவர் மாதிரி யாருமே சொல்ல முடியாது. அதாவது 1/4 மணி நேரம்லாம் நகைச்சுவை சொல்லக்கூடாது, ஒரு வரி சொல்லணும், எல்லாரும் சிரிக்கணும். ஊட்டி வரை உறவுல நாகேஷ் டாக்டரா இருப்பாரு. ஒருத்தர் வந்த உடனே அவர்கிட்ட, நான் உங்க பழைய பேஷண்ட் அப்படிம்பாரு. இருக்க முடியாதே அப்படிம்பாரு. அவ்வளவுதான். காரணம் அவங்க எல்லாம் செத்துருப்பாங்க, இல்லைன்னா என்கிட்ட திரும்பி வரமாட்டாங்க. என்ன இருக்க முடியும், அப்புறம் நம்ம பார்த்துக்கிடுவோம். இருக்க முடியாதுன்னு அவங்க எல்லா வரைக்கும் போய் சிரிச்சுட்டு வரலாம். fill in the blanks மாதிரி இருக்காது, நீங்க என்ன வேணாலும் போட்டுச்சிருங்க, அப்படி சொல்ல வைக்கணும். அது மாதிரி இந்த நாடகத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். இந்த ஸ்கிரீன் மேல போனதுல இருந்து பார்த்தா எல்லாரும் ஒருத்தர் கூட சாதாரணம் கிடையாது. கீழே பார்த்துக்கிட்டே இருந்தா இந்த சிரிச்சு முடிக்கிறதுக்குள்ள என்னன்னு கேட்டுக்கிட்டே சிரிக்கிறாங்க. இந்த எல்லாம் இங்கிலீஷ் படம் பார்க்கறப்ப சில பேர் தெரிஞ்சு சிரிப்பாங்க, சில பேர் பக்கத்தால கேட்டு சிரிப்பான். ஒருத்தன் கேட்ட, ஏன்டா அவங்க சிரிக்கிறான், அடுத்த சீன்ல நம்ம சிரிப்போம்டா அப்படின்னு இருக்கான். நம்ம என்ன படம் கொடுக்கலையா? இங்க ஒரு ஜோக்கு போறதுக்குள்ள யார்கிட்ட கேட்க முடியல. இந்த நாடகத்தில் தாங்க யாருமே கீழே செல்ல பயன்படுத்தல, ஏன்னா அதுக்குள்ள 2 ஜோக்கு போயிடும். இல்லைன்னா கொஞ்சம் போர் அடிச்சா கூட விஞ்ஞானம் நம்ம கை கொடுக்குது. எப்படி தெரியுமா? கொஞ்சம் பேசுற ஆளோ நடிக்கிற ஆளோ போர் அடிச்சா வெறும் செல்ல காலில் வச்சு அப்படியா அப்படின்னு கிளம்புவோம். கூட 2 பேர் என்னையமானே அப்படின்னு சொல்லி கூட போவாங்க. ஏன்னா கார்கில் யுத்தத்துக்கு கூப்பிடுறாங்க எல்லாத்தையும். நகைச்சுவைங்கிற விஷயம் இருக்கு பாருங்க, அவங்க அனுபவிக்கணுங்க. ஸ்ரீ மகாதேவன் அவங்க பாடுறப்ப அவங்க முகத்துல அந்த பாவம் இருந்தது, அவங்க அனுபவிக்கணும். சாப்பிடுற போது அந்த ரசனை இருக்கணும். அவங்க உலகநாயகன் கமல் சார் அவர்கள், நான் அந்த செல்ல பேசிட்டு இருக்கிற போது பார்த்தா அதிகமா சிரிச்சிருவேன். நான் சில நேரங்களில் நம்ம வண்டியில போயிட்டு இருக்கப்ப கூப்பிட்டுருவாரு, நான் ஒரு ஓரமா வண்டியில உட்காந்துட்டு பேசி சிரிச்சா ரொம்ப நேரம் ஒரு தடவை சிரிச்சுட்டேன். ஒருத்தன் பார்த்துட்டு வந்து, என்ன சிரிக்கிறீங்கன்னா, ஏன்னா நம்ம ஊர்ல நின்று சிரிச்சா வைவாங்க. நான் உடனே கமல் சார் பேசுறாரு அப்படின்னு, ஏன் அமிதாப் பச்சன் சொல்ல வேண்டியதானே அப்படின்னா, நான் என்ன சொல்ல, அவனை போப்பா போ, நான் அவனை கேள்வி பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கான். நாட்டில் உண்மையை சொன்னாதான் இந்த மரியாதை கிடைக்குது. இன்னொன்னு நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த காட்சி அமைப்பினுடைய வேகம் தான் அழகா சொன்னாங்க, வினாடி கூட நிறுத்தாம. இப்ப நீங்க ஒண்ணும் இல்லைங்க, ஜோக்கெல்லாம் தனியா படிச்செல்லாம் சொல்றது கிடையாது, பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். என்னுடைய இனிய நண்பர் மறைந்த எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் சொல்லுவாங்க, கண்ணையும் காதையும் கூர்மையா வச்சுக்கிட்டா ஜோக் கிடைக்குமா, வேற ஒண்ணும் வேண்டாம். சினிமா தியேட்டருக்குள்ள மேட்னி ஷோக்கு ஒரு கூட்டம் வரும், பார்த்துருக்கீங்களா? வேகமா வந்து கதவை திறந்து பேசாம நிற்பாங்க.
ஏன்னா படம் எங்கிட்டு ஓடுதுன்னு தெரியாது. அந்த இருட்டில் இடம் தேடி போவாங்க பார்த்துருக்கீங்களா? வெறும் தரையில படி மாதிரி காலை தூக்கி தூக்கி வச்சு போயிட்டே இருக்கு. இன்னும் சில பேர் தடிக்கு விழுந்து எல்லாரு காலையும் தொட்டு கும்பிட்டுக்கிட்டே போவாங்க. இன்னும் சில பேர் நம்மகிட்ட வந்து நின்று நம்ம மூக்க தடவி பார்ப்பாங்க. ஆள் இருக்கா அப்படின்னு கேட்பான். ஏன்னா மூக்கு இருந்தா ஆள் இருக்க மாட்டானா? நமக்கு என்ன கோபம்னா அதுக்குள்ள 2 சீனை மறைச்சுட்டான் அப்படின்னு சொல்லி. எத்தனை விஷயம் பாருங்க. அப்படியே போய் கடைசி சீட்டு போவான். தமிழ்நாட்டில் கடைசி சீட்டு கிடையாது. டொம்முன்னு விழுந்துருவான். விழுந்த உடனே என்ன விழுந்துட்டீங்க போட்டிருக்கு அப்படின்னு கேட்போம். என்ன மகிழ்ச்சி. ஒருத்தன் இடவேளையப்ப இந்த என்னமோ ஐஸ்கிரீம் வாங்க போயிட்டு திரும்பி வேகமா வந்து உள்ள நுழையிறப்ப அவனை முன்னாடி வந்து மிதிச்சுட்டான். என்ன ஏய் போறப்ப மிதிச்சு இல்ல இந்த ரோதான் அப்படின்ட்டு உள்ள போயிருக்கான். அடையாள வசதி போயிருக்கான் பாருங்க. ஆளை போறப்ப மிதிச்சு போயிருக்கேன். திரும்பி வரப்ப இந்த ரோதான் உள்ளவா. சர்வசாதாரணம். இங்க நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுவும் மேஜிக் வேற பண்ணணும். எனக்கு வேற பயமா இருந்தது. மேஜிக் அவர் சொன்ன மாதிரி அப்படி வரலன்னா என்ன பண்றது? ஆனா அதுக்கு சமாளிப்பாங்க. இன்னைக்கு லீவ் அப்படிம்பாரு அவர். அதாவது நகைச்சுவை நாடகத்துல அந்த திறமை வேணுங்க. இயக்குனர் அவர்கள் அவர் இப்ப தொகுத்து கொடுக்கிறப்பதான் பார்த்துட்டு இருந்தேன். எத்தனை திறமை, அவ்வளவு பேரையும் ஆட்டி படைக்கணும். எல்லாரும் சரி, பாட்டி வந்தாலும் சிரிக்கிறோம், சின்ன ஆள் வந்து அதுவும் கொஞ்ச நேரம் கழிச்சு காமெடி வேற மாதிரி மாறிச்சு பாருங்க. எப்படி அந்த டிவி பேட்டியப்ப அது வரைக்கும் சாதாரண அவசரம் பேசிக்கிட்டு இருந்தவங்க அதுக்கு பிறகு இந்த இடவேளைக்கு பிறகு படம் பிரமாதம் அப்படிமாங்க. அது மாதிரி ஒரு வேகமான காமெடி. இவர் சொல்ல அவர் மாத்தி சொன்னார் பாருங்க. சிரிச்சு உருண்டுட்டோம் அப்படியே. இவ எதுக்காகன்னா ஒரு ஆள் அழுக வைக்கிறது ரொம்ப சுலபங்க. சப்புன்னு ஒரு அரை விட்டு ஆடுவான். ஒரு ஆளு கோவம் வர வைக்கிறது ரொம்ப சுலபம். என்னன்னா குரங்கமா இருக்கீங்க அப்படின்னா கோயிப்பான். ஒருத்தர் கண்ணத்துல அடிச்சிருக்கான். ஏண்டா அடிச்சேன்னா போன மாசம் ஏண்டா என்னை தேவாங்கன்னு வஞ்சன்னு கேட்டிருக்கான். போன மாசம் வஞ்சதுக்கு இப்ப ஏண்டா அடிச்சேன்னா நான் நேத்தான் தேவாங்க நேர்ல பார்த்தேன் அப்படின்னு இருக்கான். அவன் ஒரு மாசமா அது என்னன்னு தெரியாம தெரிஞ்சிருக்கான் அப்படியே. அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப இவ்வளவு விஷயத்த சின்ன பிள்ளை அவங்க சொன்னாங்க பாருங்க. குழந்தைகளை சிரிக்க வைக்கிறது சாதாரணம் கிடையாதுங்க. ஏன்னா குழந்தைங்க யாரை பார்த்தாலும் பயப்படும். கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக. அதுவும் நம்ம போனவொடனே ஈவிரக்கம் இல்லாம இந்த வட்டம் நீ பாசா பெயிலா அப்படின்லாம் கேட்போம். கேட்கவே கூடாது. எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வருவார். வந்தோடனே பிள்ளைகளுக்கு கணக்கு போடுவார். 28 7ஆம் வகுப்பு, 32 14ஆம் வகுப்பு, 64 8ஆம் கூட்டு. அவரை கண்டாலும் எல்லாரும் ஓடிடுவாங்க. ஒரு நாள் நான் அவர்கிட்ட கேட்டேன், கணிதம் மேல உங்களுக்கு இவ்வளவு ஈடுபாடான்னு. இல்ல என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்பாங்க. கணக்கு போட்டோம்னா இந்த ஏரியாக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு. என்ன ஆச்சரியமான ஆளுங்க பாருங்க. எவ்வளவோ இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நல்ல ஓவியர் நம்முடைய மோகன் அவர்கள். அருமையா படம் வரைவார். அவர் படம் வரைஞ்சதை சொல்லுவார் பாருங்க. அதை கேட்கவே அருமையா இருக்கு. நல்ல பக்திமான். அவரு மீனாட்சி அம்மையை பற்றி எழுதி வச்சிருக்கிற அந்த இதெல்லாம் வெண்பாக்களை சொல்லுவாருங்க. வெண்பா பாடுறது மிக கடினம். வெண்பா புலவருக்கு புலி எப்படிமா ஒரு சீர் தட்டினாலும் கொண்டுருவாங்க அடி. பாட்டுல பிழை இருக்கப்படாது அப்படிமா. மார்க் குறைக்கிறது இல்ல, பாடக்கூடாது, தலை தட்டுது அப்படிமா. காதல கேட்டு வெண்பா பாடணும். அதுல வல்லவர்கள் நம்முடைய உலகநாயகன் அவர்களும் சரி, நம்முடைய கிரேசி மோகன் அவர்களும் சரி. நாங்க போன் பேசினா கட்டாயம் ஒரு வெண்பா வருங்க. எது வருதோ இல்லையோ வெண்பா வருதோம். பில்லு வரதை பத்தி கவலைப்படுறதில்ல. நாங்க இருக்கட்டுமே, இதுக்கு போகாம என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். அன்னைக்கு பாக்யராம் சாமி அவர்களுடைய அந்த இதுல ஒரு விழாவில் சீதாபாட்டி ட்ரஸ்ட் இதுல டைரக்டர் மௌலி அவர்களுக்கு பாராட்டு இருந்துச்சு. மேடையில பேசிட்டே இருக்கப்ப இப்போ ஒரு வெண்பா எழுதா இருக்காருங்க அப்படிங்கிறேன். ஒரு வெண்பா எழுதி கொடுக்குறாருங்க. தமிழ் வாத்தியாருக்கு கொடுக்க தைரியம் வேணும். முதல்ல யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவருக்கு தெரியுது தலை தட்டாது. காரணம் என்ன தெரியுங்களா? ஓசையை பிடிச்சிட்டோம்னா போதும். அதுதான் உண்மையில உண்மை. ஓவியம், எழுத்து, அது போக நாடகம், அப்புறம் நடிப்பு. இன்னைக்கும் கூட மைக்கேல் மதனகாமராஜன் போட்டா எல்லா வேலையும் கெட்டு போதேங்க. எத்தனை தடவை அதுல அழகான ஒரு வசனம் நான் அடிக்கடி சொல்லி சந்தோஷப்படுவேன். உங்க ஊர் எது என்னன்னு ஒரு குக் கிராமம். அப்புறம் வேலை சமயக்காரர் குக்கு. உடனே கேட்பாங்க, ஊரும் குக்கு வேலையும் குக்கா அப்படின்னு சொல்லி அந்த குக்கிராமம்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல பயன்படுத்தணும். அருமையா சொல்லக்கூடியது. எல்லாரையும் மகிழ வைக்கிறவர்கள். 32 ஆண்டுகள். நாங்க 32 ஆண்டுகள் என்னங்க, 3000 ஆண்டு ஆண்டுகளாலும் திருக்குறள் போல நிற்க வேண்டும். உங்களுடைய நல்ல நகைச்சுவைகள் நல்லா வளரணும், நிறைய செய்யணும்.
பிறரை மகிழ்விக்கிறவர்கள் அவர்களுக்கு முதுமை கிடையாதுங்க. தமிழ் போல இவள் என்று பிறந்தவள் எந்தறியாத இயல்பினாம் எங்கள் தாயின்னு சொன்னான் பாருங்க. அதுபோல கண்ணன் பாட்டுல கண்ணனை நண்பனாக, தாயாக, சகோதரனாக எல்லாமா பார்ப்பது போல இந்த இந்த அருமையான நாடகத்துல கிருஷ்ணன் எல்லா வேலையும் செஞ்சு காமிச்சார், எல்லாரையும் மகிழ்வித்தார். அவருடைய பணி தொடர வேண்டும், எல்லா பணிக்கும் கிருஷ்ணன் துணை நிற்பான் என்று சொல்லி இந்த மேடை அவர்களுக்கு எப்போதும் சொந்தமாகட்டும் என்று வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.